இப்போது சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, சில பேர் சொல்கிறாங்க, இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து இது சரியில்ல, அது சரியில்ல, சமுதாயம் சரியில்ல, சூழ்நிலை சரியில்ல, எங்க என்ன பண்ணுறது? எல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்குது, எதுவுமே சரியில்ல, கரண்ட் வரல, அது வரல, இதுன்னு சொல்லியிருக்காங்களே. மக்கள் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு என்னன்னாக்கா, ஒரு ஓட்டு போடுறீங்க. எப்படி போடுறீங்க? நான் அது ஒரு ரூ. 1000 கொடுக்குறான்ப்பா, அவன் ரூ. 1000 கொடுக்குறானா, இவன் ரூ. 500 கொடுக்குறானா, ரூ. 2000 கொடுக்குறானா, அதை தான் எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் சுயமாக யோசித்து உங்களோட ஓட்டுரிமையை நீங்கள் கரெக்டாக இடத்துல போடுறீங்களா? போட மாட்டீங்க. ஏதோ கடமைக்கு சரி வீட்டில் டிவி உட்காந்து பார்த்தோமா, ஏதோ பார்த்து சும்மா இருந்தோமா, ஏதோ கடமைக்கு போட்டோம், அது ஒரு சும்மா ஒரு ஒரு ஓட்டு ரெடின்றது சும்மா சாதாரண விஷயமா நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் வைக்கிற வேலைக்காரங்க தான் இந்த வார்டு மெம்பரு, இந்த வார்டு கவுன்சிலரு, ஊர் தலைவர் எல்லாருமே, ஏன் எக்ஸெட்ரா எம்எல்ஏ எல்லாமே சேர்த்து தான். நீங்கள் அந்த மாதிரிலாம் தீர்மானித்து எதையுமே முடிவு எடுக்காமல் ஏதோ கடமைக்கு போட்டுட்டு வந்துட்டு, இது சரியில்லை, அது சரியில்லை, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இதை பார்க்கலப்பார், அதை பார்க்கலப்பார், எங்கள் தெருவில் இது இல்லை, அது இல்லை, அதுன்னு சொல்லிட்டுருக்காங்களே. நீங்களாக யோசித்து ஒரு சுயமான முடிவு எடுக்கிறீங்களா? மக்களாகி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏதோ கடமைக்கு பிறந்தோம், கடமைக்கு வாழ்ந்தோம், சரி ஆதார் கார்டுனா என்ன, இது ரேஷன் கார்டுனா என்ன, அரிசி பருப்பு வாங்குறது அப்படின்னு ஒரு கடமைக்கு அத்தாட்சிக்கு தான் எந்த ஒரு ஐடி கார்டும் வச்சுருக்கீங்க. அந்தந்த ஐடி கார்டுக்கான வேல்யூ என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருந்தால் நீங்கள் இந்த தப்பை பண்ண மாட்டீங்க, தெளிவாக செய்ய மாட்டீங்க. தெரிஞ்சே நீங்கள் போய் விழுகுறீங்க, விழுந்துட்டு பிறகு கவலைப்படுறீங்க. அப்படியே எலெக்ஷன் சொல்லி வருதில்ல, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்களாம் சுயமாக யோசித்து ஒரு முடிவு எடுக்கணும். சுயமாக யோசிக்கிற இதுவே இல்லையே யாருக்குமே. ஏதோ அர்த்தம் சொல்கிறானா, இந்த மாதிரி என்ன மாதிரி எவனா அதை வீடியோ போகிறானா, அதை பார்த்தோமா, லைக் பண்ணோமா, ஷேர் பண்ணோமா, கமெண்ட் பண்ணோமா, அப்படி தான் இருக்கீங்க. கமெண்ட் பண்ணுறது 1000 பேர் இருக்கலாம், ஆனால் யோசித்து கமெண்ட் பண்ணுங்கள், யோசித்து செயல்படுங்க. இப்போ பண்ணிவிட்டு தப்பு பண்ணிட்டோன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் அதை பற்றி பேசுகிறீங்க? ஓட்டு போடுற மாதிரி யோசிச்சிருக்கீங்களே, பண்ணிட்டீங்க, இப்போனா யோசிச்சு பிரயோஜனம். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த குறை சொல்கிறத விட்டுட்டு முதல்ல நீங்கள் இப்போ எந்த எலெக்ஷன், அந்த எலெக்ஷனும் சரி, ஒரு வீட்லேயும் சரி, ஒரு மாப்பிள்ளையும் சரி, எல்லாத்தையுமே கரெக்டாக விசாரித்து தீர்மானித்து மனசை ஒருநிலைப்படுத்தி சரியான முடிவு எடுங்க. அப்படி எடுத்திங்கன்னா எதுவுமே உங்களால் தானே செய்யணும். ஆனால் நீங்கள் சொல்லுவீங்கப்பா, அவன் தான்ப்பா எல்லாருமே சொல்கிறான், நல்லது பண்ணுறான்ப்பா, நான் நல்லது பண்ணுறேன்ப்பா, நல்லது பண்ணுறது, எல்லோரும் நல்லது பண்ணுறது தான் வருவாங்க. ஆனால் நல்லது பண்ணுறேன்னு சொல்கிறவங்க எல்லாருமே நல்லது பண்ணுற போகிறதில்ல. சொல்கிற வார்த்தை முதல்ல தான், ஆனால் அதுக்கப்புறம் தான் அவங்களோட சுயரூபமாக காட்டுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசுறதை விட்டு சுயமாக யோசிச்சு இதெல்லாம் கரெக்டானு சொல்லி இந்த மாதிரி ஓட்டு போடுறது கரெக்டாக, இந்த மாதிரி நம்ம இவங்களை ஓட்டு போடுறது கரெக்டாக, இவங்களுக்கு இது போடுறது கரெக்டாக, இவங்களை வர வைக்கிறது கரெக்டாக, அவங்கள வரதான் நீங்களாக சுயமாக யோசிங்க. சுயமாக யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் சொன்னீங்க சூழ்நிலைலாம் எல்லாமே மாறும். நீங்களாக அரைக்குறையாக இருந்துட்டு அவங்கள போய் குறை சொல்லி நான் பிரயோஜனம். முதல்ல நீங்கள் ஒழுங்காக இருங்க.